الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளாலும் ஈருலக சர்தார் சையதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தினாலும் ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்பானதொரு நிகழ்வில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை துஆ ஓதி தொடங்கி வைத்த என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை உஸ்தாதனா ஹஸரத் குபலா பெருந்தகை அவர்களே, தலாக்கு குலாவை பற்றி நீண்ட ஒரு விளக்கம் சொல்ல வந்த நேரத்தில் ஹஸரத் அவர்கள் நேரம் நீண்டுவிடும், பட்டிமன்றம் தடைவிடும் என்று கருதி சுருக்கமாக உரையை முடித்து சென்றிருக்கக்கூடிய முனீருல் உலமா ஹஸரத் குபலா பெருந்தகை அவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து மிக சிறப்பான முறையில் நல்ல தீர்ப்பையும் நல்ல பல நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு வருகிருந்திருக்கக்கூடிய திருப்பூர் அஸ்ராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் முஜீப் ஹஸரத் அவர்களே, ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அய்யூப் ஹஸரத் அவர்களே, துடிப்புமிக்க சுறுசுறுப்பான செயலாளர் அப்துல் ரஹ்மான் உலுமி ஹஸரத் அவர்களே, மற்றும் ஜமாஅத்துல் முத்தகீனுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய உலமாக்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சலாமை சொல்லி, நீண்ட நேரம் உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு இது அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே தெரியக்கூடிய ஜமாஅத்துல் உலமாவுடைய நிர்வாகத்தின் கீழ் நடைபெறக்கூடிய கோவை புதூர் எத்தீம்கானாவுடைய அந்த மக்களை இந்த அழகான கோலத்தில் பார்ப்பது மனதிற்கு இதமாகவும் சுகமாகவும் இருக்கின்றது. ஜமாஅத்துல் உலமாவுடைய பணி அளப்பரியது, நிறைய இருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றாக காலத்திற்கு ஏற்றபோது போல ஒவ்வொன்றையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் குடும்ப விவகாரங்களில் ஏற்படக்கூடிய தலாக்குகளை பற்றி உண்டான ஒரு பட்டிமன்ற வடிவில் சொன்னால் அது மக்களிடம் போய் சேரும் என்ற கருத்தில் இப்படியாக சொல்கிறார்கள். சொற்பொழிவாக சொன்னார் யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த வடிவத்தில் சொன்னால் அதை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து இனி மீளாது வருகின்றது. மீளாது வரும்போதும் அதற்குண்டான பணிகளில் அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பணிகளை செய்து வரக்கூடிய கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல் உலமாவை வாழ்த்தி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு